தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் நான் கேட்குறேன், போன வாட்டி 38 எம்பி ஜெயிச்சிங்கள, என்ன நல்லது தமிழ்நாட்டுக்கு திமுக பண்ணுச்சு? அது மட்டும் நான் கேள்வியாக எழுப்புறேன். இப்போ 40 ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷம். இந்த 40 ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு காவேரியிலிருந்து தண்ணியை உடனடியாக கொண்டு வந்துடுறீங்களா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துடுறீங்களா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை, அதை கட்டி முடிக்கிறீங்களா? நீட் எக்ஸாமை உடனடியாக ஒரு கையெழுத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோன்னு சொன்னாரே உதயநிதி, விரட்டுறாரா? இந்த கேள்விக்கெல்லாம் உங்க பதில் சொல்லட்டும். விஜயகாந்த் பொண்டாட்டியா நாளைக்கு சாகுக்கு கல்யாணத்துக்கு வருவாங்க, கைக்கு வயசு போட்டுக்கிட்டு படையச்சு தொட்டா தீட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டு ஆகணும். இவங்க ஒரு ஆளுநர் பேசிட்டு இருக்காங்க. சரி விட வண்டி விடு, வண்டி விட, நம்ம தான் விடுப்பா விடு. சரி விட என்ன செய்யணும்? வருவா. சரி விடுறாங்க, தெரியாம அடிப்பாங்க. அவனுக்கு அறிவு இருக்கணும். இப்படி வந்து போது பஸ் போது வண்டி மாட்டோம் பேசுறாங்க. எம்எல்ஏ பேசிட்டு இருக்காங்களா? கண்ணாடி கார்ல உட்காந்து கண்ணாடி கூட இறங்க மாட்டேங்குது அந்த அம்மா. ஏற்றி வரைக்கும் இந்த திமுகவை கழுவி ஊத்துச்சு, கழுவி ஊத்துச்சா இல்லையா? இன்னைக்கு போய் திமுகவோட சேர்ந்துச்சு, அதுக்கு 10 சீட்டு. 5 வருஷம் கூட இருந்த எனக்கு சீட் இல்ல. இதான் திமுக திராவிட மாடல் லட்சணம். அதனாலதான் நான் தனியா வந்து உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நம்ம ஓட்டுல அதற்கான பதிலை கொடுப்போம். சரியா?